Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஐஸ் ஹல்வா. திவாலி டைமில் என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் சாப்பிட்ட ரெசிபி இது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப் அளவுக்கு பட்டர் இல்லைனா நெய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஈக்குவலான ரேஷியோவில் இருக்கணும். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லம்ஸே இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைம்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா நான் பார்ச்மெண்ட் ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்ச்மெண்ட் ஷீட் இல்லைனா வந்து ஒரு பிளேட் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஒயிட், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் கலர். ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலர் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே வரும். எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ நம்மளோட ஐஸ் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து ஒயிட் கலரும் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. ஸோ இது ரெடியான உடனே வந்து நம்ம பார்ச்மெண்ட் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பார்ச்மெண்ட் ஷீட்டில் போட்ட உடனே வந்து இதை தின்னாக லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேடல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரோலிங் பின் யூஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஈவனாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே காடமம், ஏலக்காய் பொடி, பாதாம், பிஸ்தா வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குவாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு மேலே வந்து ரோலிங் பின் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஐஸ் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆற விடணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு இது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.